புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். இந்த மாதத்துக்குரிய 5வது மாதத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம். சகரியா 2ஆம் அதிகாரம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 5வது மாதத்தினுடைய கர்த்தர் நம்ம சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த லைசன்ஸ் என்ன அப்படின்னா, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இந்த மாதத்துல கர்த்தர் கொடுத்த வார்த்தை சொல்லுங்க, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்குள்ள வந்தா, ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணினா, ஆமீன், மாறாதவைகள் மாறிடும், மாறாதவைகள் மாறிடும், கிடைக்காத காரியங்கள் ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஒரு ஸ்தோத்திரம். சகேயு என்கிற மனுஷனை குறித்து அன்னைக்கு அதிகாலை ஆமீன் வாக்குத்தத்த ஆராதனையில நான் பேசினேன். அப்போ அந்த ஸ்தோத்திர சகேயு என்கிற ஒரு மனுஷன் உள்ளன் ஆண்டவரை பார்க்கும்படி போறான். ஆனா அந்த வசனத்துல நீங்க அதை நீங்க புரிஞ்சு படிக்கும் போது அந்த அவன் சொல்ற சிச்சுவேஷன் என்ன அப்படின்னா, ஆண்டவர் அற்புதம் செய்கிறாராமே, அதிசயங்களை செய்கிறாராமே, அநேக பேருக்கு பார்வையடை செய்கிறாராமே, அநேக பேர் உயிரோடு கூட எழுப்புறாராமே, அவர் எப்படிப்பட்டவரோ என்பதை பார்க்கும்படி சகேயு எதிர்பார்ப்போடு கடந்து போகிறான். அப்ப கடந்து போகும்போது அவன் குள்ளனா இருந்தபடினால ஜனக்கூட்டம், மிகுதியான ஜனக்கூட்டத்தின் நடுவில் ஆண்டவர் இருப்பது அந்த சகேயுக்கு தெரியல. காரணம், அவன் குள்ளனா இருந்தபடினா. ஒருவேளை பக்கத்துல பார்க்கறான், ஒரு காட்டத்தி மரம் இருக்குது, அந்த காட்டத்தி மரத்துல ஏறி ஆண்டவரை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஆண்டவரை திரள் ஜனக்கூட்டத்தில் இருந்து ஆண்டவர் கீழே நின்று சொல்றாரு, சகேயுவே இறங்கி வா, நான் வீட்டுல தங்கணும். அப்போ ஆண்டவர் அந்த திரள் கூட்டத்தின் ஜனத்தின் நடுவில் இருந்து காட்டத்தி மரத்து கீழே வந்து சகேயுவை கூப்பிடுவதின் நோக்கம் அது 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 எதுக்காக அப்படின்பதை நான் உங்களுக்கு சொல்லிட்டு நான் கடந்து போறேன். இப்போ சகேயுவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஆண்டவரை பார்க்கணும். நல்லா கவனிக்கணும். என்ன எதிர்பார்ப்பு? ஆண்டவர் எப்படிப்பட்டவரோ என்பதை பார்ப்பதற்கு அவனுக்குள்ள ஒரு ஆவல், அவனுக்குள்ள ஒரு எண்ணம். ஆனா அவனுக்குள்ள இந்த தடை சகேயுவை திரும்பி வீட்டுக்கு போக செய்ய வைக்கல. நான் கவனிக்கணும், நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். சகேயுக்கு ஒரு காரணம், ஆண்டவரை பார்க்க கூடாதபடி ஒரு காரணம், குள்ளன். இப்ப இந்த குள்ளம், இந்த காரணத்தை வச்சு அவன் சகேயு திரும்ப போயிருக்கலாம். சகேயுனுடைய நிலைமை என்ன? வரு வசூலிக்கிறவன், நல்ல பணக்காரன். அவன் திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. ஜனம் அதிகமா இருக்கட்டும், ஆண்டவர் தெரியாம கூட இருக்கட்டும், ஆனாலும் நான் ஆண்டவரை பார்ப்பதற்கு நான் அடுத்தது என்ன செய்யணும்? அப்ப அதை அவன் பிளான் பண்றான். ஒரு மரம் இருக்குது, மரத்து மேல ஏறி ஆண்டவரை பார்க்கணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் பக்கத்துல வந்து நிற்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் ஏன் அற்புதம் செய்வதற்கு வரல? வசனம் அதுதான் சொல்லுது, இதோ ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனோடு கூட நான் பிரவேசித்து அவனோடு கூட போதனை பண்ணுவேன். அப்போ இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் ஏன் நிறைய குடும்பங்களில் வரல? விடுதலை தருவதற்கு, ஆசீர்வதிப்பதற்கு, குடும்பத்தை மாற்றுவதற்கு ஏன் குடும்பத்தில் வரல அப்படின்னா, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா, ஆவல் இல்லை. ஆண்டவர் எப்படியாகிலும் பார்க்கணும் என்கிற எண்ணம் இல்லை. எப்படியாகிலும் ஆண்டவரை பார்த்துதான் போகணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லாததுனாலதான் இன்னைக்கு சபையும் ஜபமும் குடும்ப ஜபமும் இடைப்பட்ட ஆராதனைகளும் அநேக பேருக்கு நன்மையை கொடுக்கல. இன்னைக்கு ஒருவேளை இந்த மாதத்தின் முதல் கூடுகளை வந்திருக்கிறீங்க. இப்ப இந்த முதல் கூடுகளை வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த 5வது மாதம் முழுவதும் நீங்க நடத்துவதற்கு உங்களை நான் பார்க்கணும். ஆவல். அப்ப இந்த ஆவல் இருந்ததுனாலதான் அடுத்தது சகேயுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்குது என்பது நமக்கு நல்லா தெரியும். வீட்டுக்குள்ள போறாரு, சகேயுவே நீ அதிகமா வரி வசூலிக்கிற, ஜனங்களை ஏமாத்துற, என் ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துற ஆண்டவர் சொல்லல. ஆனா சகேயு ஆண்டவர் வீட்டுக்குள்ள வந்த உடனே எதெல்லாம் மைனஸோ அவன் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. ஆண்டவர் வந்து சகேயுவினிடத்துல பேசவே இல்லை, வீட்டுக்குள்ள வந்தார். இப்ப சகேயு வீட்டுக்குள்ள வந்த உடனே அவனுக்குள்ள எதெல்லாம் ஆண்டவருக்கு புரியமில்லையோ அதெல்லாம் பிளிக் ஆக ஆரம்பிக்குது. அப்ப உடனே அவன் அறிக்கை பண்ற, ஆண்டவரே நான் யாராகிலும் அநியாயமா நான் வாங்கியிருந்தா அதை நாளைத்தானே நான் திரும்ப கொடுத்துறேன். அப்போ இதை தான் சொல்லி வாக்குத்தத்த ஆராதனைக்கு நாங்க முடிச்சோம். அப்போ இதை தொடர்ந்து யார் நடுவில் ஆண்டவர் வாசம் பண்ணுவார், அதை தொடர்ந்து உங்களோடு கூட பேசும்படி யாருக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுவார் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் ஏன் ஜனமாய் இருப்பீர்கள்? நல்ல கவனிக்கணும் கர்த்தர் பிள்ளைகள். 12வது வசனத்துல தொடர்ந்து வாசிங்க.
சரி, நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் நம்ம குடும்பத்துக்குள்ள வரும்போது, ஆண்டவர் நம்ம இந்த வார்த்தை சொல்லுது, அவர் நம்ம குடும்பத்தில் வாசம் பண்ணும்போது முதல்ல என்ன நடக்குது அப்படின்னா, அவர் நம்முடைய தேவனாய் மாறுகிறார். நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய தேவனாய் மாறுவதற்கு முதல்ல ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் வாசம் பண்ணணும். இன்னைக்கு மனுஷனை குறித்து நம்ம சொல்றோம், இவங்க என் சொந்தக்காரங்க, இவங்க என் ரத்த சொந்தம், இவங்க எனக்கு நெருங்கினவங்க அப்படின்னு சொல்லி அநேக மனுஷரை நம்ம என்ன பண்றோம், ஆமென்னு சொல்றோம். ஆனா ஆண்டவர் இவர் தான் என் தெய்வம் என்பதை சொல்வதற்கு இன்னைக்கு அநேக குடும்பங்களில் ஆண்டவர் இருக்கிறாரா என்று சொன்னா இன்னைக்கு அநேக குடும்பங்களில் கேள்விக்குறிதான். ஆனா கிறிஸ்தவன் சொல்லலாம், நான் கத்திரி பிள்ளைன்னு சொல்லலாம், இது நமக்கு தடை இல்லை. ஆனா ஆண்டவர் நமக்கு சொந்த தேவனாய் மாறுவதற்கு அவர் நம்ம குடும்பத்துல வாசம் பண்ணணும். அவர் நம்ம குடும்பத்துல, குடும்பம் ரெண்டாவது நம்ம இருதயம். நம்ம இருதயத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு இன்னைக்கு ஸ்தோத்திர பஸ்ல நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. அப்போ ஃபுல்லா இருக்கும், பஸ் ஃபுல்லா இருக்கும். அப்போ அது ஏறி ஆகணும், அந்த ஒரு பஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது எப்படி அடுத்த பஸ்ஸுக்கு நான் வரேன்னு யாரும் சொல்றது இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, எப்படியாவது இடுக்குன்னு ஆளை தள்ளின்னு காலை மெரிச்சின்னு கையை மெரிச்சின்னு போய் உள்ள போய் என்ன பண்ணிடுறோம், நிக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்படி நம்ம இருதயத்துல உலகத்துக்கு கொஞ்சம் இடம், மனுஷருக்கு கொஞ்சம் இடம், ஆசைக்கு கொஞ்சம் இடம், அப்படி எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இடம் கொடுத்துட்டு ஆண்டவர் ஒங்கரிச்சிட்டு ஓரமா போய் இருதயத்தை தங்கணும்னு ஆண்டவர் விரும்புவது கிடையாது. ஆண்டவர் விரும்புறாரு உன் இருதயத்துல முழுமையா வாசம் பண்ணுவதற்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம குடும்பத்துல நம்ம இருதயத்துல வாசம் பண்ணுவதற்கு எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்துட்டு, ஆண்டவருக்கும் ஒரு சேர் இல்ல, எல்லாத்துக்கும் ஒரு சேர். அரசியல்வாதியா இருக்கலாம், நடிகரா இருக்கலாம், உலகமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், ஆசையா இருக்கலாம், அது எல்லாவோ அப்ப எல்லாவற்றுக்கும் இடம் கொடுத்துட்டு ஆண்டவர் நீங்களும் இல்ல. ஆண்டவர் சொல்ற, நான் உங்களை தேவனா இருக்கும்போது அடுத்தது நீங்க என் ஜனமாய் மாறிடுவீங்க. அப்ப நம்ம சொந்தம், இந்த சொந்தம் முதலிடத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதலிடம். சரி, ஆண்டவருக்கு இடம் கொடுத்துட்டு அடுத்தது நடிகருக்கு, அடுத்தது அரசியல்வாதிக்கு கொடுக்கலாமா? இல்ல. அந்த வார்த்தை சொல்லுது, நீங்கள் நான் உங்க தேவனா இருப்பேன், நீங்க என் ஜனங்களாய் இருப்பீர்கள். அப்போ கர்த்தர் பிள்ளைகள் அந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும். நான் உங்க நடுவில் உலாவி. இன்னைக்கு ஆண்டவர் இந்த 5வது மாசத்துல ஆண்டவர் விரும்புறாரு, நான் உன் குடும்பத்துல வாசம் பண்ணணும்னு. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நம்ம இருதயத்துல வாசம் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறார். அப்ப சகை போல நாம அடுத்தது என்ன நம்ம செய்யணும் அப்படின்னா, வேண்டாத காரியங்களை, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை, ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க வேண்டிய காரியங்களை உடனே சகைய போல, ஒருவேளை ஆண்டவர் பேசிட்டு கொஞ்ச நேரம் வீட்டுல தங்கிட்டு அடுத்தது ஒருவேளை சீசர் கிட்ட போயிட்டு 12 சீசரை கூப்பிட்டு பேசிருக்கலாம், ஒருவேளை ஜனங்களை கூப்பிட்டு பேசிருக்கலாம், நான் எல்லாருக்கும் அநியாயமா வாங்கினதை நான் திரும்ப நாளை தனியா கொடுக்கறேன்னு சொல்லல. ஆண்டவர் வந்தா உடனே அவன் அறிக்கை செய்யறான், நான் விட்டுறேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற காரியம் இதுதான். என்ன எதிர்பார்க்கிறாரு? உடனே நம்முடைய பிள்ளைகள், என் பிள்ளைங்க உடனே அறிக்கை செய்து, உடனே எது ஆண்டவருக்கு புரியமில்லையோ அது அறிக்கை செய்து உடனே சொல்லணும்னு ஆண்டவர் விரும்புறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது இல்லை, நிறைய பேர் உடனே விட்டு கொடுக்கறது இல்லை. உடனே எத்தனை சத்தியத்தை கேட்டாலும் ஆண்டவரை மாறிடுறேன் சொல்றது இல்லை. ஆண்டவர் விரும்புறாரு, நான் உங்க தேவனாய் மாறுவதற்கு விரும்புறேன், நீங்க ஜனமாய் மாறுவதற்கு விருப்பம் இருக்குதான்னு ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த 5வது மாசத்துல முதல் கூடுகையில இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே உன் விருப்பத்துக்கு மாறா நான் எதையும் செய்ய மாட்டேன். நீங்க என் குடும்பத்துல, நீங்க என் இருதயத்துல வாசம் பண்ண விரும்பினா நான் அதை விட்டுரு ஆண்டவரே. நீங்க என் இருதயத்துல வந்து வாசம் பண்ணும்போது நான் நினைக்கிறதற்கும் என் புத்திக்கு எட்டாததையும் நீங்க தரீங்க. அப்ப நான் உடனே என்ன செய்யணும் அப்படின்னா, உடனே சொல்லணும், விட்டுரு ஆண்டவரே, விட்டுரு. அப்போ இந்த வார்த்தை சொல்லுது, ஸ்தோத்திரம். வாசிங்க, ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனம். உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனா இருக்கும்படி எனக்கும் உனக்கும். சரி, சரி, இப்போ இதை நம்ம வாசித்தோம். சரி,
அவர் நம்முடைய தேவன், நாம் அவருடைய ஜனங்களாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். சரி, எப்படி இருந்தா யாருக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புறார் அப்படின்னா, லேவியராகமம் 26 2வது வசனம் வாசிங்க. கவனிக்கணும், யாருக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ண விரும்புறார் அப்படின்னா வாசிங்க 2வது வசனத்துல, என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கிற பிள்ளைங்க. நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தை, நல்லா கவனிங்க. யாருக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனா இருப்பேன், நீங்க என் ஜனமா இருப்பீங்க. அடுத்த ப்ராசஸ், அடுத்த காரியம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஓய்வு நாட்களை ஆசரிக்க மறக்க கூடாது. சொல்லுங்க என்னது, சொல்லுங்க என்ன பண்ணக்கூடாது? ஓய்வு நாள் பரிசுத்த ஆராதனைகளை நாம கலந்து கொள்வதற்கு மறந்து விட கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஓய்வு நாள்ல அசட்டை பண்ணிட்டு இருக்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாள்ல அற்பமா நினைக்கிறோம், பரிசுத்த ஓய்வு நாள் ஒரு கடமையா நினைக்கிறோம். ஆனா அந்த வார்த்தை சொல்லுது, ஆண்டவர் யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா, என் ஓய்வு நாள்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக, நான் உங்கள் தேவன் கர்த்தர். அப்ப கர்த்தர் பிள்ளைங்க நல்லா புரிஞ்சு கொள்ளணும், யாருக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா, ஓய்வு நாட்களை மறக்காம ஆசரிக்கிற பிள்ளைகள் இடத்துல. பரிசுத்த ஓய்வு நாள் அப்படின்னா நமக்கு ஒரு பயம் வரணும். சொல்லுங்க என்ன வரணும்? பயம் வரணும். இது கர்த்தருடைய நேரம், இது கர்த்தருடைய ஆராதனை. அதுதான் 6 நாள் வேலை செஞ்சுட்டு 7வது நாள் ஆண்டவர் சொல்றாரு, ஓய்ந்து இருக்கும்படி நன்றி சொல்லும்படி ஆண்டவர் ஏற்படுத்தின நாள். அது கடந்த வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ நான் சொன்னேன். ஆமீன். வேலைக்கு சாக்கு போக்கு சொல்ற ஜனம் இல்லை. ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறோம், கம்பெனியில போயிட்டு பர்மிஷன் கேட்கறதுக்கு நிறைய பேர் திட்டினாலும், மேனேஜர் எல்லாரும் முன்னாடியும் ஒரு மாதிரி சொல்லுவாங்களா, கெச்சுன்னு பேசுறாருங்க அப்படின்னு பேசினாலும் ஃபங்க்ஷனுக்கு பர்மிஷன் கேட்கறதுக்கு ரெடியா போய் கேட்கிறோம். ஒரு ஃபங்க்ஷன் லீவ் போறதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா எத்தனை பேர் ஆராதனைக்கு, பரிசுத்த ஓய்வு நாளுக்கு பர்மிஷன்? எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு கொஞ்சம் லீவ் கொடுங்க, நான் கர்த்தரை ஆராதிக்கணும்? எத்தனை பேருடைய கம்பெனில நீங்க கிறிஸ்தவங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க? எத்தனை பேருடைய கம்பெனில இது வரைக்கும் சர்ச்சு லீவ் போட்டது இல்லைங்க, தயவு செய்து எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் லீவு கொடுங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கிறோம்? அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் கேட்கறது இல்லை. ஏன் கேட்கறது இல்லை? ஒருவேளை போய் ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டா ஒருவேளை கம்பெனில நம்மளை நிறுத்திடுவாங்களோ, ஒருவேளை எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு நம்மளை திட்டுவாங்களோன்னு பயப்படணும். கர்த்தருடைய பிள்ளைக்கு நல்லா கவனிக்கணும், வார்த்தை சொல்லுது, நான் உன் நடுவில் வாசம் பண்றேன் அப்படின்னா எல்லா கோணலானவை கர்த்தரை செவ்வாய்ப்படுத்த முடியும். ஆண்டவர் உனக்குள்ள வாசம் பண்ணுவது உண்மையானா எல்லா காரியங்களும், எல்லா கரடு மேடுகளையும், எல்லா சறுக்கல்களையும் ஆண்டவர் வழிகளா மாற்ற முடியும். ஆனா நாம என்ன பண்றது இல்ல, பரிசுத்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் ஆராதிக்கணும் என்கிற எண்ணம் நிறைய பேருக்கு இன்னைக்கு குறைஞ்சு போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, காத்திருப்பு ஜெபம், ஆயத்த ஜெபம், உபவாச ஜெபம், குடும்ப ஜெபம், நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வரல. நான் கர்த்தரை ஆராதிக்கிற நாள் அதுதான் நான் நிறைய முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கவனிக்கணும், நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், சர்ச்சுக்கு வரணும்னு பிளான் பண்றோம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு தான் வரணும்னு பிளான் பண்ணிருக்கிறோம். அது ஏன் நேரத்தோடு வருவதில்லை என்பது எனக்கு கேள்வியாவே இருக்கு. புரியுதுங்களா? நீங்க நிறைய பேர் எத்தனையோ கிலோமீட்டர்ல போயிட்டு சர்ச்சுக்கு போறாங்க, எத்தனையோ பஸ் ஏறி இறங்கி சர்ச்சுக்கு போறாங்க, எத்தனையோ பேர் பைக்ல டிராவல் பண்றாங்க, கார்ல டிராவல் பண்றாங்க. நாம ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் சர்ச்சுக்கு வருது டிராவல் டைம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்னு நினைப்பு இருக்குது, சர்ச்சுக்கு போகணும். ஆனா ஏன் நேரத்தோடு வருவதற்கு நீங்க பிரயாசப்படல் என்பது இதுவரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. அந்த வார்த்தை சொல்லுது, என்ன வார்த்தை? என் ஓய்வு நாட்களை ஆசரித்து, 2வது பரிசுத்த ஆராதனை குறித்து பயம் உனக்குள்ள இருக்கணும்னு பைபிள் சொல்லுது. பயம். சொல்லுங்க என்ன இருக்கணும்? இன்னைக்கு நம்ம நிறைய பேர் சொல்றோம், ஆண்டவர் நான் கும்பெடுத்து வந்து அடிக்க போறாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் கொடுக்கிற நேரத்தை சரியா ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா அந்த வாரம் உள்ள உனக்கு ஒரு திருப்தி இருக்காது, சமாதானம் இருக்காது. நீ ஆண்டவருடைய ஆராதனை விட்டுட்டு சேர்க்கிற எந்த காரியமும் உனக்கு அது ஆசீர்வாதமா இருக்காது, சமாதானமா இருக்காது.
அப்போ ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, என் ஓய்வு நாட்களை ஆசரிக்கிற, இரண்டாவது என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயப்படுகிற பிள்ளைகளுடைய குடும்பத்துல இருதயத்துல தான் வாசம் பண்ணுவேன். அந்த வசனம் சொல்லுது, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னவுடனே மன மகிழ்ச்சி. எத்தனை பேருக்கு ஆராதனை குறித்து சந்தோஷம் உனக்கு இருக்குது? எத்தனை பேருக்கு ஆராதனை குறித்து தான பயம் இருக்குது? அந்த அந்த வார்த்தை சொல்லுது, பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பய பக்தியா இருக்கணும். எங்க எங்க இருக்கணும்? ஒண்ணு ஆசரிக்கணும், இரண்டாவது பய பக்தியா இருக்கணும். எங்க தெரியுமா? கவனிங்க, ஆலயத்துல பய பக்தியா இருக்கணும். ஆலயத்துக்குள்ள வந்துட்டீங்களா, ஆசரிக்க வந்துட்டீங்களா, அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னா பய பக்தி நமக்குள்ள வந்துடும். இது ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நேரம், ஆண்டவர் நம்மோடு கூட இடைபடுகிற நேரம். ஆண்டவர் குறிக்கப்பட்ட நேரத்துல சரியா வந்துருவார். ஆனா நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்கு வருவது இன்னும் தாமதம், இன்னும் லேட். இன்னைக்கு தாமதம், இன்னைக்கு ஸ்தோத்திரம் பயபக்தியை வளர செய்யாது. தாமதம், அந்த பயபக்தி இல்லை அப்படின்னா ஆண்டவர் உன் இருதயத்துல வந்து வாசம் பண்ண வைக்காது. அந்த பயபக்தி ஆசரிக்கிற எண்ணம் உனக்குள்ள இல்லாம போச்சு அப்படின்னா ஆண்டவர் உன் குடும்பத்துல வாசம் பண்ண முடியாது. நீ நிறைய மனுஷனை எங்க வீட்டுக்குள்ள ஒரு வேளை வந்து சாப்பிட்டு போக மாட்டேன்றிய, ஒரு நைட் என் வீட்டுல படுக்க மாட்டேன்றிய, மனுஷர் குறிச்சு சொல்றோம். ஆனா எத்தனை பேர் விரும்புறோம், ஆண்டவரே நீங்க என் வீட்டுக்குள்ள வாங்கப்பா, ஆண்டவரே நீங்க என் இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுங்க ஆண்டவரே. மனுஷன் வரானோ இல்லையோ, என் சொந்தக்காரன் என் வீட்டுக்குள்ள வரானோ இல்லையோ, நான் ஏழ்மையான வீடுதான், குடிசை வீடுதான், இந்த வீடுதான், அந்த வீடு, ஏதோ ஒரு வீடு, எத்தனை பேர் சொல்றோம் நீங்க எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவது விரும்புறியா? ஆண்டவரே வாங்கப்பா, என் குடும்பத்துக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்க. அவர் வந்தா இடர்கள் மாறும். அவர் வந்தா சொப்பனம் காண்கிற விதமா இஸ்ரவேலுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றும் போது சொப்பனம் காண்கிற விதமா இருக்கணுமே என்று சொல்லுது. அப்ப எத்தனை பேர் வாஞ்சிக்கிற, ஆண்டவர் என் குடும்பத்துல வந்து தங்கணும், ஆண்டவர் என் இருதயத்துல வந்து அவர் ஸ்தோத்திர வாசம் பண்ணுவதற்கு எத்தனை பேர் விரும்புகிற பிள்ளைகள்? அந்த வார்த்தை சொல்லுது, ஆசரிக்கணும். பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும். ரெண்டாவது பயபக்தி. சர்ச்சைக்குள்ள வந்தா வீணான வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாது? சொல்லுங்க, வீணான வார்த்தை பேசவே கூடாது. அந்த பயபக்தி உனக்குள்ள இருக்கும் போதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வாசம் பண்ணுவேன். சர்ச்சைக்கு வந்துட்டோம், வீட்டுல சொல்லிட்டு தானே வரும். சர்ச்சைக்கு வரத வீட்டுல சொல்லிட்டு தானே வரும். சொல்லிடுங்க, வீட்டுல வந்து தயவு செய்து யாரும் சர்ச்சைக்கு வந்தோம் என்ன பண்ணக்கூடாது, என்ன வந்து அடிக்கடி சொல்லுங்க, என்ன பண்ணக்கூடாது, கூப்பிடக்கூடாது, சொல்லு, ஸ்ட்ரிக்டா சொல்லுங்க. ஆசரிக்கணும். ரெண்டாவது பயபக்தி. பயபக்தி அதுதான் போன வாரம் தான் சொன்ன நினைக்கிறேன். எத்தனை பேர் சர்ச்சைக்கு வரும்போது எத்தனை பேர் விழுந்து எழுந்து வந்தோன்னு இது வரைக்கும் கணக்கே இல்லை, யாருமே சொல்ல மாட்டேன்றீங்க. ஓடி வந்த டைம் ஆயிடுச்சு, 9:29 ஆயிடுச்சு, அந்த ஒரு நிமிஷம் சர்ச்சைக்குள்ள போய் காலை வச்சுன்னு ஓடி வந்தேன், விழுந்துட்டேன், தேஞ்சிச்சு, ரத்தம் வருது அப்படின்ற ஆளை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதான் 100 நாள் வேலைக்கு சொன்னல, கார்டு எடுத்துன்னு ஓடுது, ஓட்ட தெரியலன்னா கூட பைக்கில் ஏறி ஓடுது. ஆனால் சர்ச்சைக்கு சும்மா போவோம், அது ஏதோ விதியோன்னு போவோம், அதை கூப்பிட்டு 4 நிமிஷம் பேசி 5 நிமிஷம் பேசிட்டு சர்ச்சைக்கு வர. அதுதான் சர்ச்சைக்குன்னு பிளான் பண்ணிட்டியா, சர்ச்சைக்கு போகணும், இன்னைக்கு சர்ச்சைக்கு போகணும். அப்ப ஒண்ணு நேரத்தை ஃபாலோ பண்ணணும், ரெண்டாவது வர வழியில தேவையில்லாத பேசக்கூடாது, ஸ்ட்ரைட்டா எங்க வரணும், சர்ச். அப்ப அந்த வார்த்தை சொல்லுது பயபக்தி. சர்ச்சுக்குள்ள வந்து பிள்ளை கிட்ட என்ன பண்ணக்கூடாது, விளையாடிட்டு இருக்க கூடாது. பிள்ளை ரொம்ப பேசிக்கிட்டே இருக்குதா, தூங்க வை, ஏசப்பா ஏசு நாமத்தில் தூங்கட்டும். 12 மணிக்கு மேல எழுந்து, நமக்கு ஃபேன் வசதி கொடுத்துருக்கிறாரு, வேர்த்து போல. ஆனா தூங்குறவங்க எல்லாம் கரண்ட் ஆஃப் ஆயிட்டா என்ன பண்ணுது, அடுத்த கட்டம் என்ன பண்ணுது, தூங்கி நல்ல தூக்கம் வருது, நான் பேசும்போது தூக்கம் வருது இல்ல, அப்போ கரண்ட் ஆஃப் ஆன உடனே அடுத்தது என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், சொல்லுங்க, உங்களை தானே கேட்கறேன். அடுத்தது என்ன பண்ண, அப்போ தேடுது, அட்டை, புக்கு, பைபிள், பேனா, பென்சில் வச்சிடணும். அப்போ தூக்கம் வருமா? அப்ப நான் சொல்ல கரண்டே ஆஃப் பண்ணிட்டேன், வாரம் நான் ஸ்டேஜ் இருக்குது பேசுறதுக்கு, புரியுது? நான் சொல்ல கரண்டே ஆஃப் பண்ணிட்டு வாரம் 9 மணிக்கு டப்புன்னு ஆஃப் ஆயிடும், 12:01 கரண்ட் வரட்டும்.
தூக்கம். சர்ச்சுக்குள்ள தூங்குற அப்படின்னா உனக்குள்ள என்ன இல்லை? எத்தனையோ நைட்டெல்லாம் எல்லா கம்பெனிக்கும் கொஞ்சம் அப்படி கண்ணை கூட மூடலாம். நான் செய்யற வேலைக்கு கண்ணை மூடினா கண்ணை தான் மூடினேன் நான். அப்ப நான் எத்தனையோ ஆராதனையில கிட்டத்தட்ட 8 மணிக்கெல்லாம் வந்திருக்கேன். நைட்டெல்லாம் வண்டி ஓட்டிட்டு 8 மணிக்கு வந்து குளிச்சுட்டு கிளம்பி. பயபக்தி என்பது உனக்கு தூக்கத்தை கொட்டாவி கூட என்ன பண்ணது? பயம் அந்த வருமா வருமா வர்றது கூட பாதியில நின்று போடும். என்ன வேணும்? பயபக்தி. பயபக்தி ஆசரிக்கணும். ரெண்டாவது பயபக்தி. இனி அடுத்த வாரம் நான் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் வாங்கி வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எதுக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க ஏமா அப்படி யோசிக்கிறீங்க? அப்படி இல்லம்மா, நீ சர்ச்சுக்கு டைமுக்கு ஓடியாந்து கீழே வந்துட்டீங்கன்னா அடிபட்டுச்சு அப்படின்னா உங்களுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் ரெடியா, அதை தான் சொன்னீங்க. அதனால ஃபர்ஸ்ட் எய்ட் ரெடியா இங்கேயே வைக்க, நீங்களே எடுத்து மருந்து பூச்சிக்கலாம், நீங்களே பேண்டேஜ், அது இலவசம். புரியுதுங்களா என்ன சொல்றது? வந்திருக்கிறோமா? 4 கிழமை கூட வாங்க ஆண்டவர் உங்க சர்ச்சுக்குள்ள வந்து போகும்போது எழுந்து நடப்பீங்க. ஆனா நமக்குள்ள என்ன இல்லை அப்படின்னா பயமும் இல்லை, பக்தியும் இல்லை. ஆசரிக்கணும்னு நினைக்கிறோம். எப்ப ஆசரிக்கணும்? 11 மணிக்கும் ஆசரிக்கலாம், 11:45க்கும் ஆசரிக்கலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்றது, என் ஓய்வு நாட்களை சொல்லுங்க, என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருப்பீர்களாக. எல்லா மதத்தை விட இன்னைக்கு ரொம்ப அசட்டியா என்ற கூட்டமே கிறிஸ்தவ கூட்டம் தான். எல்லாம் அவங்க சாமி பாருங்க, அவ்வளவு பக்தி, உபவாசமா பச்சை தண்ணி கூட வாயில் வைக்க மாட்டேன்றாங்க. நம்ம கறியும் போட்டியும் வெளிச்சிட்டு தான் வரோம். 9 இல்ல 10 கூட ஆகட்டும், வச்சுட்டு வந்தா பூனை சாப்பிட்டுது. அப்ப நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு தான் வரோம். ஆனா மத்த மதத்தினருக்கு இருக்கிற பயம் கூட இன்னைக்கு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இல்லை. அந்த வார்த்தை பயபக்தி. பயம் பிள்ளைங்களை பயம், டீச்சர்ஸ் மேல பிள்ளைகளுக்கு பயம் இருக்கும் அப்படின்னா உங்க வாழ்க்கை ஒழுங்கா மாத்திரும். ஏய் இது பண்ணாத, எந்த சும்மா உட்காரு. இன்னைக்கு பெற்றவங்களால செய்ய முடியாதது கூட இப்ப டீச்சருக்கு என்ன பண்ணிடுறாங்க, மாத்திரங்களா இல்லையா? அது அப்பதான் வருது, வந்து அழகா சட்டை ஏத்தி எங்க வைக்கணுமோ வைக்குது, புக்கு எங்க வைக்கணுமோ வைக்குது, பேக் அது வரைக்கும் பெற்றவங்க சொல்லியிருப்பாங்க, அது கணக்கிலே வச்சுக்காது. அங்க 2 குர்த்தா இங்க சரியா. அப்ப பயம். அடுத்த முறை இதே தப்பு பண்ணா டீச்சர் மறுபடியும் என்ன கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க. பயம் இருக்குது இல்ல? அப்ப இந்த பயம் ஆண்டவர் மேல இல்லாததுனாலதான் ஆண்டவர்களை கொம்பத்தை அடிக்கலுங்க. உங்க வாழ்க்கையில நீ மேலோங்கி போவத, நீ மேலோங்காம இருக்கிறதா உனக்கு நஷ்டம். சிலபடி ஆச்சரியம் வரவே கிடைக்கிற மாதிரி இருக்கும், பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்கும். வரல, வந்துச்சுன்றாங்க. எங்க வருது? காரணம் இங்க சரியா இல்ல. இங்க இந்த பயம் உன் வாழ்க்கையை மாற்றிடும், உன் வாழ்க்கையை சீர்படுத்தும். உன்னை குறிச்சு உனக்கு பின் வருகிற சந்ததியை உன் மூலமா அந்த பயத்தை அப்படியே தொடர்ந்து போவதற்கு. ரட்சிக்கப்பட்டிருக்கிற நமக்குள்ள முதல்ல நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பயம். பழமொழி சொல்றாங்கல்ல, முன்னேறு எப்படி போதோ அப்படிதான் சொல்லுங்க. முன்னேறு எப்படி போதோ. பிள்ளைங்களை கேட்கிறேன், ஏய் சர்ச்சில் அமைதியா இருந்தா நீ அமைதியா கரியா அப்படின்னு நம்மளை பார்த்து. அப்ப நாம பயபக்தி ஆசரிக்கிறதுல இதை சரியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ஆமென், ஸ்தோத்திரம். அப்போ நமக்கு பின் வருகிற சந்ததிகளும் அப்படியே மாறிடும். அப்ப இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தர் பிள்ளையே, அப்ப ஒண்ணு, நாம் யாருக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுகிறாரு அப்படின்னா சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயம், ஓய்வு நாட்களை ஆசரிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஸ்தோத்திரம் என்ன பண்றாராம், வாசம் பண்றார். அதை வாசிக்கலாம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். ஒருத்தர் யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 6:7 யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்துக்கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்திய சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீங்க அறிவதற்கு ஆண்டவர் உனக்குள்ள வாசமானார். எது உங்களுக்கு விரோதமா செய்யப்பட்டிருக்குதோ, செஞ்சிருக்கிறாங்களோ, செய்வினம் பண்ணிருக்கிறாங்களோ, சூனியம் பண்ணிருக்கிறாங்களோ, அவ எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிப்பதற்கு அடுத்த கடைசியா சொல்லி முடிக்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீங்க அறிந்து கொள்வதற்கு பயபக்தி அவசியம்.
கர்த்தர் தான் உண்மையான தெய்வம் என்பதை உன் சத்துரு அறிந்து கொள்வதற்கு பயபக்தி அவசியம். இப்ப பயம் இல்லை அப்படின்னா சத்துரு பயப்பட மாட்டான். கர்த்தர் மேல வச்சிருக்கிற பயம் சரி இல்லை அப்படின்னா சத்துருவும் பயப்பட மாட்டான். அப்ப ஒண்ணு நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். அப்போ கர்த்தர் நமக்குள்ள வாசம் பண்ணுவதற்கு பரிசுத்த ஓய்வு நாட்கள் ஆசரிக்கணும். பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தி இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் யாருக்குள்ள இருக்குதோ கர்த்தர் அவங்க நடுவுல அவங்களுக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். சரி, ரெண்டாவது யாருக்குள்ள கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா தேவ பலத்தை நம்புகிறவர்களிடத்துல, ஆண்டவரை மாத்திரம் நம்புகிற இடத்துல, ஆண்டவரே நீங்க தான் எனக்கு ஒத்தாசை நம்புகிற பிள்ளைகள் இடத்துல, அவர் என்னை விடுவிப்பார், கட்டாயம் விடுவிப்பார் என்று நினைக்கிற பிள்ளைகள் இடத்துல ஆண்டவர் வாசம் பண்ணுவார். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 17வது அதிகாரம் 17வது வசனம், 10ஆம் அதிகாரம் 17வது வசனம். மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிரு. இன்னைக்கு நிறைய பேரு மனுஷன் தான் எல்லாமே லைஃப் லாங் கூட வருவாங்க, மனுஷன் தான் கடைசி வரைக்கும். இனி நிறைய பேர் சொன்னாங்க இவங்க தாங்க எனக்கு கொல்லி போடுவான்றோம். உயிரோடு இருக்கும்போதே கொல்லி போற ஆளு நியமிக்கிற கூட்டம் நம்ம தான். இவன் தான் எனக்கு கொல்லி போடுவான், இவன் தான் பின்னாடி என்ன பார்த்துப்பான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு மனுஷரை நம்பாத, மனுஷரை நம்பாத. இந்த 5வது மாதத்துல பரிசுத்த ஓய்வு நாள் முதல் கூடுகையில் வந்திருக்கிற சபையே நம்பாத. யாரை நம்ப கூடாதான்? மனுஷரை நம்பாதீங்க. அந்த வார்த்தை சொல்லுது எச்சரிக்கையாரு, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாரு. அவர்கள் உங்கள் ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெப ஆலயங்களில் உங்களை வாரினால் அடிப்பாங்க. மனுஷரை நம்பாத, மனுஷர் சொல்ற ஆலோசனை கேட்காத. இன்னைக்கு நிறைய பேரு என்ன செய்யணும்னு தெரியல, உடனே நம்ம என்ன பண்ணணும்? முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல, சொல்லுங்கப்பா, பேசுங்கப்பா. கேட்கறது இல்ல. உடனே நம்ம நினைக்கிறோம் மனுஷங்கிட்ட போய் ஆலோசனை கேட்டா சரியா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா நிறைய மனுஷன் இன்னைக்கு நம்ம நல்லா இருப்பதற்கு ஆலோசனை கொடுக்கிற ஜனம் இல்லை. நிறைய பேர் கெட்டு போவதற்கு தான். கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் குடுகையில வந்திருக்கிற ஜனமே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது மனுஷரை குறிச்சு எச்சரிக்கையாரு. ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்? 52ஆம் சங்கீதம் 7வது வசனத்துல இதோ தன் பலனாக எண்ணாமல், தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவனியில் பலத்து கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். நல்ல கவனிக்கணும். ஏன் மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னா மனுஷனுடைய எண்ணம் எல்லாம் தான் சம்பாதிச்சதை, தான் வேலையை குறிச்சு, என் வருமானத்தை குறிச்சு, சேர்த்து வச்சிருக்கிற ஆஸ்தியை குறிச்சு, ஏன் பாப்பா நம்ம பேக்ரவுண்ட் குறிச்சு, ஏன் ஜாதி சாணம்னு சொல்லி இதை தான் நம்புவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் 8வது வசனத்துல சொல்லுது நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் அதை தான் நான் நம்புறேன். யாருக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்றாங்களோ அந்த பிள்ளையுடைய வேலை என்ன தெரியுமா? ஆண்டவரையே நம்பி இருப்பது. நீங்க தான் ஆண்டவரே வாசம் பண்ணுகிறவர், நீங்க தான் ஆண்டவரே அப்படின்னு எந்த ஒரு மக சொல்றாங்களோ அவங்க எதிர்பார்க்க வேண்டிய எதிர்பார்ப்பு நீங்க தான் என் நம்பிக்கை, உங்க கிருபைதான் நம்பிக்கை என்பதை நம்பணும். அதுக்கு மேல் வசனம் சொல்லுது ஆனா வாசம் பண்ணாதிருக்கிற ஜனம், அது கிறிஸ்தவர்களாய் கூட இருக்கலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் கூட இருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்தவர்களாய் கூட இருக்கலாம். யார் ஒரு மனுஷன் தன் பலனை தேவனை பலனா எண்ணாமல் பணத்தை நம்புறாங்களோ, செல்வத்தை நம்புறாங்களோ, ஆஸ்தியை நம்புறாங்களோ, வேலையை நம்புறாங்களோ அவங்களுக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ண முடியாது. ஆண்டவர் வாசம் பண்ண முடியாது. அது கீழே சொல்லுது நான் தேவனுடைய கிருபையை மாத்திரம் நம்பி இருக்கிறேன். அப்ப நாம எதை நம்பி இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவருடைய கிருபையை நம்பணும். நம்ம பாடல நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு நடப்பவரே, கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. இதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை நீங்க தான் போய நம்பிக்கை. 121ஆம் சங்கீதம் 1வது வசனத்தில் சொல்லுது நீங்க தான்
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். நீங்க தான் எனக்கு உதவி செய்கிற தெய்வம். இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவரை நம்பி இருக்கிற, மனுஷனை நம்பாத. அதுதான் அடுத்த வார்த்தை சொல்லுது. எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 5-6 வசனம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 17:5-6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தரவெளியில் கரளையாய் போன செடி போல் இருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். இது யாரு? மனுஷனை நம்பி இருக்கிற பிள்ளைங்க. அந்த வார்த்தை சொல்லுது, மனுஷனை நம்பினா ஆண்டவரை விட்டுருவ. மனுஷன் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, வேலை மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா, நீ கர்த்தரை விட்டு விலகி போயிடுவ. கர்த்தரை விட்டு விலகி போயிடு. அதுக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, அவன் அலைஞ்சி வறட்சியான இடங்களிலும் வனாந்தரத்திலும் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத ஒவ்வொரு நிலத்திலும் தான் அலைஞ்சு திரியணும். கர்த்தரி பிள்ளையே, அவர் நம்ம அவரை மாத்திரம் நம்பி இருக்கும் போது அவர் நம் இருதயத்தில் வாசம் பண்ணுகிற தகப்பன். இருதயத்தில் வாசம் பண்ணுவார். அடுத்த வார்த்தை சொல்லுது 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலதான் நம்பிக்கை வைப்பாங்க. அந்த மேல அழகா சொல்லுது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களா இருக்க மாட்டாங்க. நிலையற்ற ஐஸ்வர்யம் என்பது நிலையற்றது, அது பர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி. அப்ப அந்த வார்த்தை சொல்லுது, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் அவங்க நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. நீ நிறைய பேர் வேலை வேலை வேலைன்னு ஓடுது சர்ச்சை விட்டுட்டு. நீ நிறைய பிள்ளைங்க பணம் பணம் பணம்னு சர்ச்சை விட்டுட்டு ஓடுது. ஆனா இந்த வார்த்தை சொல்லுது, நீ ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கை வச்சா அவர் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற தகப்பன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ அங்க ஓடி, அதுதான் அந்த மேல நம்ம வாசித்தது போல வனாந்தரத்திலும் ஒவ்வொரு நிலத்திலும் வறட்சியான இடங்களில் ஓடி ஓடி அழிஞ்சிட்டு இருக்கிறோம், கிடைக்காத இடங்களில். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் நம்புகிற பிள்ளைகள், அவங்க இவ எல்லாவற்றையும் மேல ஆண்டவரை விட்டு வேற எது மேலேயும் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. ஒருவேளை வேலையின் மேல நீ நம்பிக்கை வச்சிருக்கிறியா? வேலை வேலை வேலைன்னு ஓடுவாங்க. வேலை திடீர்னு வேலை விட்டு நிறுத்திடுவாங்க. எதுக்கு? வேலை ரொம்ப இப்போ கொஞ்சம் டல்லா இருக்குது, நாங்க கூப்பிடுறோங்க. பணம் 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 திடீர்னு மாறாதுன்னு மோடி ஐயா. நீ நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகள், இவங்க மேல இந்த பொருட்கள் மேல உலகத்தின் மேல நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அதை விட ஜீவனுள்ள தேவன் மேல நம்பிக்கையா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் யார் மேல நம்பிக்கையா இருக்கிறோம்? எதன் மேல நம்பிக்கையா இருக்கிறோம்? எதன் மேல நம்பிக்கையா இருக்கிறோம்? அது 62ஆம் சங்கீத 10வது வசனத்தை சொல்லுது, கொடுமையை நம்பாதிருங்கள், கொள்ளையினால் பெருமை பாராட்டாதிருங்கள், ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல வைக்காத. பணம் சேர சேர பணத்தின் மேல நம்பிக்கை வைக்காத. பொருள் சேர சேர, அது நகையா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பைக்கா இருக்கலாம், காரா இருக்கலாம், அது மேல ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் தாழ்மைப்பட்டுட்டே இருக்கும்போது அவர் உயர்த்துவார். அந்த வார்த்தை சொல்லுது, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இருதயத்தை அதன் மேல வைக்காது. இன்னைக்கு நிறைய பேருக்கு கஞ்சிக்கே வழி இல்லை, ஆனா இன்னைக்கு பெருமை வருது இல்ல நிறைய பேருக்கு. அது நமக்கு ரத்தத்திலே ஊறிச்சு. கர்த்தருடைய பிள்ளையே, நம்பிக்கை வைக்காதீங்க, நம்பிக்கை வைக்காதீங்க. அதுதான் 146ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை, யாக்கோபின் தேவனை தன் துணையாய் கொண்டிருந்தும் தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். 146:5 தன் துணையாய் கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற நீங்களும் நானும் பாக்கியவானா பாக்கியவதிகளா மாறணும். கர்த்தர் மேல நம்புங்க. 5வது மாசம் கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விடாதீங்க, பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிக்க விடாதீங்க, பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியா இருக்க மறக்காதீங்க. ஒரே ஒரு காரியம் மறக்க கூடாது.
இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். யோசுவா சொல்றாரு, நாளைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்க நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்போ அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிற, அற்புதம் செய்கிற இடத்துல வந்து தாமதமா வந்து அசட்டை பண்ணிட்டு சபையில் உட்காந்து பேசிக்கிட்டு சபையில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னா உனக்கு ஐயோ. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, கர்த்தர் மேல நம்பிக்கை வை. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 37ஆம் சங்கீதம் 7வது வசனம், கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு, அவர் காரிய சித்தி உண்ணவள் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாத, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. கர்த்தரை நம்புகிற பிள்ளைகள் சீக்கிரட் இதுதான், அமர்ந்திரு, நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை நோக்கி உன் தேவை குறித்து, உன் பிரச்சனை குறித்து, ஆண்டவர் உனக்கு கொடுக்க வேண்டிய நன்மைகளை குறித்து எத்தனை பேர் ஆமீன் கர்த்தர் மேல கர்த்தருடைய சமூகத்தை தேடி அமர்ந்திருந்து, நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம், நான் தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகனே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவே. நானே வழி, நானே, அப்படி முழங்கால் படிட்டு, நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்யம், நானே ஜீவன் மகனே. என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை, என்னாலன்றி உனக்கு விடுதலை இல்லை, என்னாலன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே வழி, நானே சத்யோ, நானே ஜீவன் மகளே. அப்படி எல்லாரும் வட்டமா உட்கார்ந்து, நானே வழி, நானே சத்யோ, நானே ஜீவன் மகளே. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒரு போதோ கைவிட மாட்டேன். நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒரு போதும் கைவிட மாட்டேன். நீரே வழி, நீரே சத்யோ, நீரே ஆமே. எனக்கு நீரே வழி,